இன்னைக்கு ஒரு ஆவியை பற்றின கதையை பார்க்க போகிறோம். அது ஒரு அழகான கிராமமும் டவுனும் கலந்த ஊர். அந்த ஊர் பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் அந்த ஊரில் நிறைய திகில் கதைகளே சொல்லப்பட்டு வந்துச்சு. அந்த ஊருக்கு சிவா அவன் வேலைக்காக வந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யணுன்ட்டு அவன் இந்த ஊருக்கு வந்தான். அந்த ஊரில் ஒரு பழைய காலத்து வீடை வாடகை எடுத்து அந்த வீட்டில் தங்கி வேலைக்கு போகலான்னு சொல்லி நினச்சான். அந்த வீட்டில் அவன் மட்டும் தனியாக இருந்தான். அவன் கூட யாருமே இல்லை. அது முதல் நாள். அன்றைக்கி ராத்திரி அந்த வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு காலைக்கு வேலைக்கு போனான். காலையில் எப்பயும் போல தன் நண்பர்களோட ஆஃபீஸில் பேசி சிரிச்சுட்டு ஆஃபீஸுக்குள்ள வேலையும் பார்த்தான். இன்னைக்கு ராத்திரி திடீர்னு காற்றுல மல்லிகை வாசனை வந்துச்சு. அவன் ஜன்னல் ஓரத்தில் யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தெருவில் ஒரு கருப்பான உருவம் நடந்து போச்சு. அடுத்த நாள் காலையில் தன் நண்பர்கள்கிட்ட ஆஃபீஸில் எல்லாத்தையும் சொன்னான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை, உண்மை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி சோர்வா வீட்டுக்கு வந்தான். உள்ளே வந்த உடனே கதவு தானா மூடுச்சு. என்னமோ ஏதோன்னு நினச்சி திரும்பி பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவன் பின்னாடி ஒரு ஆவி நின்றுட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த வீட்டு மூலையில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அதை எடுத்து ஒத்து பார்த்தான். அவன் திருப்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ஃபோட்டோவில் இருந்த உருவம் கண்கள் அசைஞ்சிச்சு. அப்போ திடீர்னு யாரும் வெளியில் அழுகுற சத்தமும் நடக்கிற சத்தமும் கேட்டுச்சு. அது யாருன்னு பார்க்கலான்ட்டு அவன் வெளியில் ஓடி வந்தான். வெளியில் தேடி ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்துச்சு. அவனுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். சோர்ந்து அசந்தையில் அப்படியே தூங்கிட்டான். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி ஒரு வெள்ளை பேய் வந்து நின்றுச்சு. அவனையே பார்த்துட்டு இருந்துச்சு. அவன் திடீர்னு எந்திரிச்சு பார்த்துட்டு, நீ யார், உனக்கு என்ன வேணும்னு பயத்தில் கேட்டான். அந்த ஆவி தான் இந்த வீட்டில் தான் பிறந்து வளர்ந்ததாகவும் தன் சொந்தக்காரர்களோட துரோகத்தினால தான் செத்து போயிட்டதாகவும் சொல்லுச்சு. திடீர்னு அவன் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்குள்ள பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவன் சின்ன வயசுல தெருவில் விளையாடிட்டு இருந்தது, திருவிழாக்கு போனது எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவன் மயங்கி இருந்த நேரத்தில் அந்த ஆவி அவனை கோயில்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருச்சு. அங்கே அவனையே சுற்றி சுற்றி வந்துச்சு. அவன் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்தான். ஆனால் அதை அவனை சுற்றி இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. திடீர்னு காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவன் வீட்டில் இருந்தான். அவன் நடந்தது அத்தனையும் கனவுன்னு நினச்சான். எந்திரிச்சு வெளியில் போய் பார்த்தான். எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் தான் கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்தான். கண்ணாடியை உத்து பார்க்கும்போது அதில் அவன்ல வேற ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவனுக்குள்ளே அந்த ஆவி புகுந்துடுச்சுன்னு. இனிமே அந்த ஆவி அவனுக்குள்ளே இருந்து அது நினச்ச வாழ்க்கையே வாழ போகுது. அவ்வளோதான். கதை நல்லா இருந்துச்சா? தூங்கலாமா? மிமி, டிகு, குட் நைட்.